ஏல காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் பேரலுக்கான சென்சிட்டிவிட்டி அப்புறம் அதோட கேரக்டர் காம்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இதான் சென்சிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா 111 வச்சுக்கோங்க. நான் என்னோடய சென்சிட்டிவிட்டி உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. லோ சென்சிட்டிவிட்டி பிளேயர்னால் ரெட் டாட்டே எப்போயுமே 0ல் உட்காருங்க. எஸ்ஆட் உழுகவே உழுகாது. 1 அல்லது 5 இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. 1லேருந்து 5க்குள்ளே வச்சுக்கோங்க ரெட் டாட்டை. மீடியெல்லாம் உங்களோட விருப்பம். நான் என்னோடய சென்சி அப்படியே காப்பி பண்ணிக்காதீங்க. என்னோடய ஃபோன் வந்து IQ Z3 5G. இதுக்கான சென்சிட்டிவிட்டி தான் இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா SUDக்குள்ளே போயிடலாம். வாங்க. SUD வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பட்டன் எப்போயுமே இங்கே கீழே மேலே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கீழே அந்த ஃபோனுக்கும் இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் உங்களோட கட்டாள அளவுக்கு இருக்கணும். இந்த ட்ரிகர் பட்டனோட இது 47லேருந்து 50க்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த ரீரோடு இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ரீரோட் பட்டன்லாம் அங்கே கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கம்மி பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் என்னோடய SUD. காப்பி பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. என்னோடய SUD பட்டுக்கோங்க. இதுதான் வச்சுருப்பேன். இல்லை இவன் வேறு யாருக்காச்சும் இவன் ரிஜெக்ட் பண்ண. அடுத்து வாங்க போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். வாங்க. கேரக்டர்னு வந்து பார்த்திங்கன்னா டசுயா. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 1 டேப்புக்குனாவே டசுயாலாம் கிங்கு. அது நமக்கு ரஷ் பண்ணி போய் அவனுக்கு அடிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டிபி வந்து நமக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் ப்ளஸ் அக்யூரன்சி இது ரெண்டுமே இவன் தருவான். அக்யூரன்சி வந்து பார்த்திங்கன்னா 60% ப்ளஸ் பண்ணி தருவான். மூமெண்ட் ஸ்பீடுன்னு தெரில, இருங்க பார்க்கல. சரி நாங்கள் பார்க்கலாம். டிபியோட பவர் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடான்னு தெரியல, இருங்க பார்க்கல. மூமெண்ட் ஸ்பீட் வந்து எவ்வளோ ஏறும்னா நிறைய டிபி எவ்வளோ ஏற்றி தரான். எங்கள் டிபி கிடைக்கிறது நமக்கு அவன் வந்து எவ்வளோ மூமெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி தருவானா. இன்க்ரீஸ் பை 50% மூமெண்ட் ஸ்பீட் ப்ளஸ் 60% அக்யூரன்சி இன்க்ரீஸ் பண்ணி தருவான். அடுத்தான் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கெலரினாக்கா. அவங்க என்ன பண்ணி தருவாங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ்டு இன் அந்த அக்கா வச்சுருந்தா நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த அக்கா வச்சுருந்தா இதான் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஷார்ட்கட்டை பிடிச்சிருந்தா 16% மூமெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதா நம்ம டஸ்ஸா அக்கா. இங்கே ஒரு செகண்ட் படிச்சுட்டு வந்துடுறேன். அக்கா வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு மூமெண்ட் ஸ்பீடு ஏறுமாமா. யாராவது டவுன் பண்ணி தான் நமக்கு 18% ஃபயர் ரேட் ஏறும். 12% வந்து நமக்கு மூமெண்ட் ஸ்பீடு ஏறும். அப்படியே லாஸ்ட்டாக 10 செகண்ட்ஸ் டூரிங் ஹைலைட் மோடு. நம்ம 10 செகண்ட்ஸ்குள்ளே எல்லாமே நமக்கு கிடைக்கும். 10 செகண்ட்ஸ் அது இருக்குமா. அடுத்து பூஸ்ட் 4% அப்புறம் மூமெண்ட் 3% எல்லாமே கிடைக்குமா. டஸ்ட்டாக மறக்காமல் வச்சுக்கோங்க. அந்த அக்காலாம் நமக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அடுத்து அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதான் இதோடாங்க. இந்த 4 ஸ்டெப்பை மட்டும் பண்ணிங்கன்னா டபுள் பேரல் 1 டேப் கிங்காக நீங்களும் ஆயிடலாம். ஜோர்டன் சொல்ல வச்சுக்கிற மாதிரி நீங்களும் இந்த இதை வச்சுக்கிட்டிங்கன்னா பண்ணலாம். சரி, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுக்க. மறக்காமல் நம்ம மிஸ்டர் இஜெட் கேமரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.